ഇന്ന് ഇൻഡസ്ട്രിയിൽ ആ ഒരു റോൾ ചെയ്യാൻ വേറെ ആർക്കും പറ്റില്ല. ഇത് ഷെയ്ൻ നോ പറയുകയാണെങ്കിൽ ഈ പ്രോജക്റ്റ് ഡ്രോപ്പ് ആവും. லாலேட்டன் எங்களோட லக்கி சாம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எங்கள் 3 பேரோட கரியர் வந்து அவரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹீ இஸ் அ வெரி டவுன் டு அர்த் பர்சன், வெரி സിമ്പിൾ പേഴ്സൺ. നമ്മൾ ഇതുവരെ അൽഫോൺസിനെ അറിയാവുന്നത് പ്രേമത്തിൽ ആ തല്ലുകൊണ്ട് അയ്യോ എന്ന് പറയുന്ന ആളാണ്. ഐ എം ഷുവർ ആഫ്റ്റർ ദിസ് മൂവി അൽഫോൺസ് ഇസ് ഗോയിങ് ടു ബി ഒരു സെലിബ്രിറ്റി ഇൻ ടേംസ് ഓഫ് കാസ്റ്റിംഗിൽ. പുള്ളിക്ക് കാസ്റ്റിംഗ് ഡയറക്ടേഴ്സിൻ്റെ കോളായിരിക്കും. ഞാൻ ഈ പാട്ട് ലാലേട്ടനെ കേൾപ്പിച്ചു. പുള്ളി അന്ന് സെറ്റിൽ വെച്ച് ഈ പാട്ട് പാടിക്കൊണ്ട് നടക്കുമായിരുന്നു. ബിക്കോസ് അത് അത്രയും ഒരു ഹുക്ക് സോങ്ങാണ്. ഞാനൊരു ചേട്ടാ പാടലേ എല്ലാവരും കേൾക്കും. ഈവൻ പ്ലേയേഴ്സ്, റിയൽ കബഡി പ്ലേയേഴ്സ് വെച്ചിട്ടാണ് ഇത് കൊറിയോഗ്രാഫി ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നത്. അപ്പോൾ ബൾട്ടി എന്ന സിനിമയുടെ വിശേഷങ്ങളുമായി ഇന്ന് നമ്മുടെ കൂടെയുള്ളത് ശന്തനു ഭാഗ്യരാജ് ആൻഡ് ബിനു ജോർജ് അലക്സാണ്ടർ. വെൽക്കം സർ. ഹായ്. ശന്തനു ഇപ്പോൾ മലയാള സിനിമയിൽ ഇപ്പോൾ വീണ്ടും വരുന്നത് ഒരു 16 years ഗ്യാപ്പിലാണ്. ഹൗ ഡു യു ഫീൽ? ஒரு ரீபர்த் மாதிரி சொல்லணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்ருபூமி வியூவர்ஸ், லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். ஐ திங்க் 2008 or 2009 லாலேட்டனோட ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ எனக்கு ஆக்சுவலி வித் கேரளா ஆடியன்ஸ் இன் மலையாள சினிமா ஐ திங்க் ஒரு வலிய பந்தம் உண்டு. பிகாஸ் என்னோட அம்மா ஷீ காட் இன்ட்ரடியூஸ்ட் வித் லாலேட்டன். And என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இன் மலையாளம் வாஸ் வித் லாலேட்டன். ஸோ ஐவ் ஆல்வேஸ் ஹேட் தட் ஸ்ட்ராங் கனெக்ஷன். பட் இப்போது வந்து ஆஃப்டர் ஏஞ்சல் ஜான் எனக்கு ஐ மீன் കുറേ ഓപ്പർച്യൂണിറ്റീസ് കിട്ടി. പക്ഷേ എനിക്ക് ரொம்ப ഇഷ്ടപ്പെട്ട ക്യാരക്ടേഴ്സാக எனக்கு வரல. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், கரெக்டான ஒரு ரோல் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ரேண்டம்லி எனக்கு திடீர்னு பல்ட்டி ஹேப்பன்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இப்போ தமிழில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஹீரோவாக நடிச்சிட்ருக்கோம். ஸோ திடீர்னு மலையாள படத்தில் ஒன்று வந்து பண்ணுறப்போ அது கரெக்டான டீம் அமையணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் தட் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க, சந்தோஷ் ஏட்டன் அண்ட் பினு ஏட்டன். பிகாஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சினிமாவுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி பொசிஷன் பண்ணணும், அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தரணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் ஒரு பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்காம சினிமா பேஷனோட பார்க்கணும். ஸோ ஐ திங்க் திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வித் சந்தோஷ் ஏட்டன் அண்ட் பினு ஏட்டன், ஐ திங்க் தேர் தட் கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். புது டைரக்டர் உன்னி சிவலிங்கம். பட் ஒரு புது டைரக்டராக இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தே மேட் மீ ஃபீல் லைக் ஐம் அட் ஹோம். நான் ஒரு தமிழ் சினிமாவில் என்னை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி மலையாள சினிமாவில் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் பல்ட்டி இஸ் ஹேப்பனிங் டு மீ. அண்ட் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல கண்டென்ட் பல்ட்டி வந்து இட் வில் பி அ மாஸ் அப்பீல் எல்லா ஆடியன்ஸுக்குமே. அண்ட் அதை தாண்டி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இது திருப்பி ஒரு ரீலான்ச் மாதிரி தான் எனக்கு இது மலையாளத்தில். அண்ட் ஐ காண்ட் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் ப்ராஜெக்ட். ബിനുചേട്ടനിലേക്ക് വരുമ്പോൾ ഒരു കഥ കേൾക്കുമ്പോൾ ഓക്കെ ഇത് ചെയ്യാം എന്ന് തോന്നിയൊരു മൊമെൻ്റ് ഏതായിരുന്നു ഈ ബൾട്ടിയിൽ? ഈ കഥ ലൈക്ക് ഐ ടോൾഡ് യു ബിഫോർ, ഞാൻ ഈ കഥ കേൾക്കുന്നത് ഒരു ഹാഫ് ആൻ അവറിൽ ഒരു കഥ കേട്ടിട്ട് ഓക്കെ അങ്ങ് പോവാം. കാരണം ഈ ഡയറക്ടറിന് ഒരു എക്സ്പീരിയൻസ് ഇല്ല. ഇതിനു മുമ്പ് ഒരു പടം ഒരു തങ്കത്തിൽ അസിസ്റ്റൻ്റ് ആയിട്ടും ഒരു അസോസിയേറ്റ് പോലുമല്ല, അസിസ്റ്റൻ്റായിട്ട് വർക്ക് ചെയ്ത ഒരാളാണ്. ദ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് പാർട്ട് വാസ് ദ സ്ക്രിപ്റ്റ്. ആ സ്ക്രിപ്റ്റിൻ്റെ ദി എൻറ്റയർ ഫ്ലോ ആൻഡ് വിത്ത് ദ പാഷൻ. നമ്മൾ ഈ കഥ ഇപ്പോൾ നിങ്ങൾ കണ്ടു കഴിയുമ്പം പോലും മനസ്സിലാവാൻ പോകുന്നത് ഇത് തുടക്കം മുതൽ അവസാനം വരെ അതിൻ്റെ ഒരു ഫ്ലോ ഉണ്ട്, വിച്ച് ഈസ് അമേസിങ്. സോ ദ മൊമെൻറ്റ് യു ഹേർഡ് ഇറ്റ്, ഞാൻ ഓൺ ദ സ്പോട്ട്, നമ്മളങ്ങനെ ആരും ഡിസിഷൻ എടുക്കാറില്ല. പക്ഷേ ഈ സ്ക്രിപ്റ്റ് കഴിഞ്ഞപ്പോൾ തന്നെ ഈ പടം നമ്മൾ ചെയ്തിരിക്കും എന്ന് ഡയറക്ടർക്ക് വാക്ക് കൊടുക്കുകയായിരുന്നു. അങ്ങനെയാണ് നമ്മൾ ഈ പടം മുമ്പോട്ട് പോകുന്നത്. അതുപോലെ സായി അഭ്യങ്കറിൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ്. കറക്റ്റ്. എങ്ങനെയാണ് അതിലേക്ക് എത്തിയത്? അത് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഇപ്പോൾ വന്ന ആ 3 പ്രോമോയിലും ആ മ്യൂസിക് എലിവേഷനൊക്കെ കേൾക്കുമ്പോൾ തന്നെ നമുക്കറിയാം ഭയങ്കരമായിട്ട് ആ ഇത് അപ്ലിഫ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. എങ്ങനെയാണ് സായിലേക്ക് എത്തുന്നത്? സായി, ഇറ്റ്സ് ജസ്റ്റ് നോട്ട് സായി. ഇതിലെ ഓരോ കാസ്റ്റിംഗ്, ഓരോ ടെക്നിക്കൽ ക്രൂ ഹാൻഡ് പിക്ഡ് ആണ്. പ്രൊഡക്ഷൻ ടീമിൻ്റെ നിന്ന് ഹാൻഡ് പിക്ക് ചെയ്തതാണ്. സോ ലെറ്റ്സ് സേ ഫോർ എക്സാമ്പിൾ ശാന്തനുവിൻ്റെ കുമാർ എന്നുള്ള ഒരു ക്യാരക്ടർ, ആൻഡ് ഐ ഹവ് സെഡ് ദിസ് ബിഫോർ, നമ്മൾ അറ്റ്ലീസ്റ്റ് 20-25 ആർട്ടിസ്റ്റ് നമ്മൾ ഷോർട്ട് ലിസ്റ്റ് ചെയ്ത് വെച്ചു. ഒരു വേഴ്സറ്റൈൽ ആക്ടർ അല്ലാതെ ഒരാൾക്കും ഈ റോൾ ചെയ്യാൻ പറ്റില്ല. ദിസ് ഇസ് ദി മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്യാരക്ടർ ഇൻ ദ ഫിലിം. So we arrived at Shantanu and thank God Shantanu liked it. Shane അല്ലാതെ ഈ ഒരു ക്യാരക്ടർ ഇന്ന് മലയാളത്തിൽ ചെയ്യാൻ, വൺസ് യു സീ ദ മൂവി മനസ്സിലാവും ആ ഒരു രീതിയിൽ. ഷെയ്ൻ അല്ലാതെ വേറൊരാൾക്കും പറ്റില്ല.
സിമിലർലി നമ്മളിപ്പോൾ ടെക്നിക്കൽ സൈഡിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നൗ ലെറ്റ്സ് സേ DOP ദർ വാസ് സോ മെനി ഓപ്ഷൻസ്. പക്ഷേ നമ്മൾ ചൂസ് ചെയ്തത് ഈ പടത്തിൻ്റെ ഒരു റേഞ്ച് അനുസരിച്ച് ഈ ഒരു ടെറെയിൻ, ഇതിനൊരു പ്രത്യേകത ഉള്ളൊരു ടെറെയിനാണ്. അത് അലക്സ് പുള്ളിക്കൽ എന്ന് പറഞ്ഞൊരു DOPക്ക് മാത്രമേ ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് ഞാൻ വിശ്വസിച്ചിരുന്ന ഒരാളാണ്. So that's how we got him. The editor of this movie is the editor of Kill, Uri, the next Ranveer Singh movie. So he was Kill എന്ന് പറഞ്ഞൊരു ആക്ഷൻ മൂവി എഡിറ്റിൻ്റെ ഒരു ഒറ്റ ബലത്തിലാണ് അതിനെ ഒരു ആൾക്കാർ അക്സെപ്റ്റ് ചെയ്ത് തുടങ്ങിയത്. ഇറ്റ് കുഡ് ഹാവ് ഗോൺ ഇതർ ദിസ് വേ ഓർ ദാറ്റ് വേ, അല്ലേ? കില്ല് കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ മനസ്സിലാവും. ആ എഡിറ്ററിൻ്റെ ബലമാണ്. സിമിലർലി ഈസ് വാട്ട് വി വാണ്ടഡ് ഇൻ ദിസ് മൂവി. അങ്ങനെ വെൻ വി ഹേർഡ് സായി അഭ്യങ്കറിലോട്ട് എത്തിയത് ഒരു ഫ്രഷ് ഫീൽ വേണം ഫോർ ദിസ് സ്ക്രിപ്റ്റ്. ആൻഡ് ദ വേ സായി ഹാഡ് ട്യൂൺഡ് എ ലോട്ട് ഓഫ് പുള്ളിയുടെ ആൽബംസ് ആണെങ്കിലും നമുക്ക് ആ ഒരു border music was very important. So this story is around നമ്മുടെ കേരള തമിഴ്നാട് ബോർഡറിലാണ്. അപ്പോൾ ഒരു ഇച്ചിരി തമിഴ് ടച്ചും ഇച്ചിരി മലയാളം ടച്ചും കൂടെ വന്ന് മിക്സ് ചെയ്യുന്ന ഒരു ഇത് വന്നപ്പോഴത്തേക്ക് സായി വാസ് ദി ഫസ്റ്റ് ഓപ്ഷൻ. സായി സൈൻ ചെയ്യുമോ സമ്മതിക്കുമോ എന്ന് നമ്മൾ വിചാരിച്ചില്ല. പക്ഷേ സായി കേട്ടത് അപ്പം തന്നെ സ്ക്രിപ്റ്റ് ഇഷ്ടമായി. സായി വാസ് ഓൾസോ ഇമ്മീഡിയറ്റ് ലെറ്റ്സ് ഡു ദിസ് എന്നുള്ള രീതിയിലാണ്. ஆமாம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, ஆஸ் ஆக்டர்ஸாக ஆஸ் டெக்னீஷியன்ஸாக எல்லாருமே இந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே எவ்ரி ஒன் அக்செப்ட் தட் இந்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு. பிகாஸ் அதுதான் அதுதான் ஆஸ் தமிழ் ஆடியன்ஸ், ஆஸ் தமிழ் ஆக்டர்ஸ், தமிழ் டெக்னீஷியன்ஸ், எங்கள் எல்லாருக்குமே மலையாள சினிமா மேலே வந்து ஒரு வலிய ரெஸ்பெக்ட் உண்டு. பிகாஸ் மலையாள சினிமா ஹஸ் ஆல்வேஸ் காட் ஒரிஜினல் கண்டென்ட், வெரி ரியலிஸ்டிக் மேக்கிங். அண்ட் தமிழ் சினிமாவில் ஆக்சுவலாக ரைட்டர்ஸ் பெருசாக இல்லை, நிறைய டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் மலையாள சினிமா கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ரைட்டர்ஸ். ஸோ இங்கே அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ வந்து that is the respect we have on Malayalam cinema. ஸோ அதனால் எவ்ரி ஆக்டர் அண்ட் டெக்னீஷியன் திஸ் ஃபிலிம் அவங்க இந்த கதையை கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணது காரணம் அந்த கண்டென்ட் வந்து உன்னி அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தார். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ശന്തനുവിൻ്റെ ക്യാരക്ടർ ഇപ്പോൾ പ്രോമോയിൽ തന്നെ കാണുമ്പോൾ നമുക്ക് അറിയാം ഒരുപാട് ഫിസിക്കലി ഒരുപാട് സ്ട്രെയിൻ എടുക്കുന്ന ക്യാരക്ടറാണ്. അതിനുവേണ്ടി എന്തെങ്കിലും പ്രിപ്പറേഷൻസോ അങ്ങനെ എന്തെങ്കിലും? കുറേ പ്രിപ്പറേഷൻസ് ചെയ്തിട്ടുണ്ട്. ബിക്കോസ് ഷൂട്ടിங்க்கு முன்பு ஒரு 15 days ஃபர்ஸ்ட்டு கொச்சினில் வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் பண்ணோம். ஸ்டண்ட் ட்ரைனிங் பிகாஸ் எஸ்பெஷலி இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. அண்ட் எதுவுமே வந்து ஒரு டூப் போட்டு ரோப்பு போட்டு இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணாமல் ரியலாக பண்ணணும், லைவாக பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டண்ட் ட்ரைனிங் எடுத்தோம். தோ நம்ம நிறைய படங்கள் நம்ம ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டண்ட்ஸு அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸ்பெஷலி பிகாஸ் கபடி பிளேயர்ஸ் வேறு நாங்கள். ஸோ கபடி பிளேயர்ஸாக இருக்கிறப்போ இவங்க ரொம்ப ஈஸியாக ஸ்டண்ட் அந்த டைவாக இருக்கட்டும், ரோல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து ரெகுலர் கமர்ஷியல் ஃபைட் மாதிரி இல்லாமல் பசங்க 4 பேர் இந்த பசங்க 4 பேர் வந்து ஒரு கபடி பிளேயர்ஸாக இருந்தால் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் பஞ்ச் இருக்காது, ஒரு ரோல் பண்ணி ஒரு பஞ்ச் இருக்கும், திடீர்னு ஒரு அப்ஷாட் அடித்து ஒரு கிக் இருக்கும். ஸோ ஒரு கபடியில் வர மூவ்ஸை மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் ஸ்டண்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு 15 days ஸ்டண்ட் ட்ரைனிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் பாலக்காடு வந்து ஒரு 20-25 days கபடி ட்ரைனிங். ரமேஷ்னு ஒரு கோச் எங்கள் பாலக்காட்டில் இருக்கார். ஸோ அவரோட வந்து நாங்கள் ஆக்சுவலாக ப்ராப்பராக கபடி வந்து எப்படி விளாடணுமோ அது அப்படி கற்றுக்கிட்டோம். பிகாஸ் காணும்போல் அது இட் ஷுட் பி சீன் தட் வேர் ப்ரொஃபஷனல் கபடி பிளேயர்ஸ். சும்மா படத்துக்காக வந்து நாங்கள் வந்து ஆக்டிங் மாதிரி பண்ணாமல் ஆக்சுவலாகவே கபடியை கற்றுக்கிட்டோம். ஸோ அது ஒரிஜினல் பாலக்காடில் இருக்கிற லோக்கல் அந்த கபடி பிளேயர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களோட நாங்கள் டீம் சேர்ந்து விளையாடி நிறைய அடிபட்டுச்சு, நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு. பட் ஆல் தட் வாஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி பண்ணோம். அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலாக ஒரு 1 month வந்து ஆன்லைன் கோச்சிங் எடுத்தேன் மலையாளத்துக்கு. பிகாஸ் அது ஆன் ஸ்பாட்டில் வந்து அந்த டைலாக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக பேசணும்னு. ஸோ இப்போ ஒரு 4-5 months ஆயிடுச்சு ஷூட்டிங் முடிஞ்சு, அதனால் அந்த ஃப்ளோ கட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டாக அடுத்த படத்துக்குள்ளே நான் இன்டர்வியூவே மலையாளத்தில் பேசிடுறேன். இல்லை ஈவன் கபடி கொரியோகிராஃப் ചെയ്തത് സ്റ്റേറ്റ് കോച്ച്. സോ എവറിത്തിങ് ഇസ് ഒത്തൻറ്റിക്. ഇപ്പോൾ ഇതിൽ കബഡി കണ്ടാൽ തന്നെ ഒരു റിയൽ കബഡി മാച്ച് കാണുന്നതിൻ്റെ ഈവൻ പ്ലേയേഴ്സ്, റിയൽ കബഡി പ്ലേയേഴ്സ് വെച്ചിട്ടാണ് ഇത് കൊറിയോഗ്രാഫ് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നത്. ആൻഡ് ഇവരുടെ ട്രെയിനിങ് 30 days പാലക്കാട്. ഇന്ന് വി കൻ കോൺഫിഡൻ്റ്ലി സെയിം ഇവരെ ഒരു അമച്വർ കബഡി ടീമിൽ ഇറക്കി വിട്ട് കഴിഞ്ഞാൽ ദേ വിൽ ബി ഡീസൻറ്റ്. ആമാം, യാരും തിട്ടമാട്ടാங்க, அந்த அளவுக்கு டீசென்ட்டாக விளையாடுவோம். അപ്പോൾ അത്രയും എഫേർട്ട് ഇതിലേക്ക് വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇപ്പോൾ ഇത് ബൈലിംഗ്വൽ ഫിലിമായിട്ടാണ് ഇറങ്ങുന്നത്. ഇത് ഓൾറെഡി ഇപ്പോൾ തമിഴിലോ മലയാളത്തിലോ അല്ലാതെ ഇത് ഒരു ബൈലിംഗ്വൽ ഫിലിം ആക്കാമെന്നുള്ളൊരു തോട്ട് എങ്ങനെയാണ്? ഇതൊരു ബിക്കോസ് ദി സ്റ്റോറി റിവോൾവ് ചെയ്യുന്നത് ആ ബോർഡറിലായതുകൊണ്ട് ഈ പടത്തിൽ അല്ലാതെ തന്നെ ഒരു 40% തമിഴുണ്ട്.
സോ ഇറ്റ് ക്യാൻ ബി മലയാളം ഒരു 60% മലയാളം 40% തമിഴ്. സോ അങ്ങനെയാണ് അതിൻ്റെ ഒരു ഐഡിയ വന്നത്, വിച്ച് ക്യാൻ ബി എ ബൈലിംഗ്വൽ. ദെൻ ഇനിയും നമ്മൾ റിവീൽ ചെയ്യാൻ പോകുന്ന 2-3 ക്യാരക്ടേഴ്സ് ഓൾസോ വെരി പ്രോമിനൻറ്റ് ഫ്രം ഇൻഡസ്ട്രീസ്, മറ്റ് ഇൻഡസ്ട്രീസിലുള്ള. അത് ആ ഗ്ലിംസ് വിടാൻ പറ്റാത്തത് കൊണ്ട് ഞാനിത് ഇവിടെ പറയാത്തതാണ്. സോ അതും കൂടെ ആകുമ്പോഴത്തേക്ക് ഇറ്റ് വിൽ ബി എ കംപ്ലീറ്റ് പാക്കേജ്. സോ അതാണ് അങ്ങനെ ഒരു ടു ഡിഫറെൻറ്റ് ലാംഗ്വേജസിൽ അതിൽ നിൽക്കുന്നത്. ഇപ്പോൾ അൽഫോൺസ് പുത്രൻ്റെ പ്രോമോയെക്കുറിച്ച് പറയാം. അത് ഇതുവരെ കണ്ടിട്ടില്ലാത്തൊരു തരത്തിലുള്ള ഒരു ലുക്കിലാണ് പ്രസൻറ്റ് ചെയ്യുന്നതും. പുള്ളിയുടെ ആ ഒരു സ്വാഗ് ആയിക്കോട്ടെ, മ്യൂസിക് ആയിക്കോട്ടെ, എല്ലാം കൊണ്ടും വേറൊരു രീതിയിലാണ്. എങ്ങനെയാണ് അൽഫോൺസ് ഈ പ്രോജക്റ്റിലേക്ക്? അൽഫോൺസിൻ്റെ അഗെയിൻ ദ സെയിം, നമുക്ക് ഏറ്റവും ടെൻഷൻ ഉള്ളത് അൽഫോൺസിൻ്റെ ക്യാരക്ടറാണ്. ഇറ്റ്സ് എ നെഗറ്റീവ് ഷെയ്ഡുള്ള ഒരു ഗ്രേ ക്യാരക്ടറാണ് അല്ലേ. പക്ഷേ നമ്മൾ ഇതുവരെ അൽഫോൺസിനെ അറിയാവുന്നത് പ്രേമത്തിൽ ആ തല്ലുകൊണ്ട് അയ്യോ എന്ന് പറയുന്ന ആളാണ്. ആ പുള്ളീനെ മാറ്റി ഒരു വില്ലനിഷ് റോളിൽ. സോ വി വർ വെരി ടെൻസ്ഡ്. ഇത് ക്യാൻ ഈ പുൾ ഇറ്റ് ഓഫ്? ബട്ട് ആ സ്വാഗ് ഇസ് സംതിങ് വിച്ച് നമ്മൾ ഈ സ്വാഗ് വേണം. ഈ സോഡാ ബാബു എന്ന് പറഞ്ഞൊരു ക്യാരക്ടറിന് ഈ സ്വാഗാണ് വേണ്ടത്. നമുക്കല്ലാതെ ഒരു നോർമൽ ഒരു ബൾട്ടപ്പ് വില്ലൻ അല്ല വേണ്ടിയിരുന്നത്. അൽഫോൺസിൻ്റെ കാര്യം വന്നപ്പോൾ അൽഫോൺസ് പോലും പുള്ളിക്ക് പോലും ഒരു ടെൻഷൻ ഉണ്ടായിരുന്നു, ഇത് ചെയ്യാൻ പറ്റുമോ. പുള്ളി ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഷൂട്ടിനൊരു 15 ദിവസം മുമ്പ് പറഞ്ഞ് എനിക്കിത് ചെയ്യാൻ പറ്റില്ല ബിനു എന്ന് പറഞ്ഞ് ഹി ആക്ച്വലി ബാക്ക്ഡ് ഓഫ്. നമ്മൾ എന്നിട്ട് വി ട്രൈ ടു കം അപ്പ് വിത്ത് ലോഡ് ഓഫ് ഓപ്ഷൻസ്, തമിഴ്, ഹിന്ദി, മലയാളം, ഇംഗ്ലീഷ്. ഒരാളും അൽഫോൺസിൻ്റെ ആ സ്വാഗ് നമുക്ക് മാച്ച് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. നമ്മൾ ചില പേരുകൾ കേട്ടാൽ നിങ്ങൾ വിചാരിക്കും വൈ ഡിഡ്ന്റ് യു കാസ്റ്റ് ഹിം ദെൻ, വൈ ഡിഡ്ന്റ് യു കാസ്റ്റ് ഹിം. ബട്ട് അൽഫോൺസ് വാസ് വാട്ട് വാസ് ഇൻ അവർ മൈൻഡ്. ആൻഡ് താങ്ക് ഗോഡ് പുള്ളി അത് കഴിഞ്ഞ് ഹി ചേഞ്ച്ഡ് ഹിസ് മൈൻഡ്. വി കൺവിൻസ്ഡ് ഹിം, അതായത് ഇത് നിങ്ങൾക്ക് പറ്റും എന്ന് പറഞ്ഞു. ബട്ട് ദ വേ ഹി പുൾഡ് ഇറ്റ് ഓഫ്, അത് നിങ്ങൾ സിനിമ കാണുമ്പോൾ മനസ്സിലാവും. അൽഫോൺസിൻ്റെ ഈ ഒരു ക്യാരക്ടർ, ഇത് ഈ ഒരു റോള് കഴിഞ്ഞിട്ട് യു വിൽ സി അൽഫോൺസിന് എത്രയോ ഓഫേഴ്സ് വരാൻ പോകുന്നത്. യു വിൽ സി ഹൗ ഇറ്റ് കംസ്. ഇറ്റ്സ് എ വെരി ഡിഫറെൻറ്റ്. எனக்கு தெரிஞ்சு they will start calling him சோடா பாபு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்வாக், ஒரு ஆட்டிடியூட், அது அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ഇവിടെ ഒരു എൻട്രി സീനുണ്ട്, അത് കാണുമ്പം തന്നെ ഐ എം ഷുവർ ആഫ്റ്റർ ദിസ് മൂവി അൽഫോൺസ് ഇസ് ഗോയിങ് ടു ബി ഒരു സെലിബ്രിറ്റി ഇൻ ടേംസ് ഓഫ് കാസ്റ്റിംഗിൽ. പുള്ളിക്ക് കാസ്റ്റിംഗ് ഡയറക്ടേഴ്സിൻ്റെ കോളായിരിക്കും. ഇപ്പോൾ ശന്തനുവിൻ്റെ സ്റ്റാർട്ടിങ് ഇപ്പോൾ 2000 കരിയറിൻ്റെ തുടക്കത്തിൽ തന്നെ മോഹൻലാലുമായിട്ട് ഒരു സിനിമ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ ഇപ്പം അമ്മയായിക്കോട്ടെ സ്റ്റാർട്ട് ചെയ്യുമ്പോഴും മോഹൻലാലിൻ്റെ ആ സ്റ്റാർട്ട് മുതലുണ്ട്. അതുപോലെ ശരണ്യ ഓൾസോ പ്ലേഡ് എ ക്യാരക്ടർ ഫോട്ടോഗ്രാഫർ. സോ എവ്രി വൺ ഹാവ് ആക്റ്റഡ് വിത്ത് മോഹൻലാൽ സർ. And how did you felt acting with him back then? First, I think லாலேட்டன் எங்களோட லக்கி சாம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எங்கள் 3 பேரோட கெரியரும் வந்து அவரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. He is a very down to earth person, very simple person. No complication. அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏஞ்சல் ஜானில் ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸ் மேலே ஒரு வாட்டர் டேங்க். அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ கீழே ஃபுல்லாக ஒரு மாதிரி what do you call for slush, சகதி, செளி அது இருந்துச்சு. ஸோ டின்னர் பிரேக் விட்டோன்னே லாலேட்டனுக்கு கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்திருக்காங்க. கீழே கேரவேன் நிற்குது. நாங்கள் எல்லாம் கீழே சாப்பிட போயிட்டோம். லாலேட்டன் என்ன சொன்னார், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தெர்மோகால் போட்டு பிளாக் கிளாத் போட்டு அங்கேயே படுத்துட்டார். தட்ஸ் ஹவு சிம்பிள் இஸ். நான் வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ஷாக்ட். இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமா அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் நம்ம ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிறது. எல்லாருமே நம்ம ஆஸ் அன் ஆக்டராக நம்ம லாலேட்டனை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் ஆக்டிங்கில் கற்றுக்குறோம். பட் எவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ பேசிக்காக எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுங்கிறத அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். சி ஐம் ஷுர் மம்முக்காலேருந்து ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ் தேர் லைக் தட். பட் பர்சனலாக நான் பார்த்து பழகினப்போ நான் லாலேட்டனோட நடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர்கிட்ட பார்க்கும்போது. அண்ட் வெரி வெரி ஃபன் பர்சன். எப்போவுமே ஜாலியாக சிரிச்சிட்டு ஜோக் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பார். அண்ட் எப்போ பார்த்தாலும் அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு நல்ல பாண்டிங் லாலேட்டனோட. எங்கே நான் பார்த்தாலும் ஈவன் இஃப் ஐ மீட் ஹிம் டியூரிங் சிசிஎல் கிரிக்கெட் அந்த டைமில் மீட் பண்ணாலும் சரி, வெளியில் எங்கேயா மீட் பண்ணாலும் சரி, ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி டு மீ. ஸோ ஒரே ஒரு ஃபோன் கால் அம்மா வந்து ஆக்சுவலாக லாலேட்டனுக்கு பண்ணாங்க. இந்த மாதிரி சாந்தனு வந்து திருப்பி மலையாளத்தில் நடிக்கிறாரு. ஸோ அவரோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது, இட் வில் பி நைஸ். ஏன்னா நீங்கள் தான் வந்து அவரோட முதல் படத்தில் நீங்கள் தான் நடிச்சிங்க. ஸோ அதனால் இந்த கிளிம்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னா உடனே அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹீ இஸ் வெரி வெரி ஸ்வீட் இன் தட் வே, ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். ആൻഡ് വി ജസ്റ്റ് ഹാഡ് എ കോൾ. ഇപ്പം നമ്മൾ ലാലേട്ടൻ്റെ ഒരു ഫ്രണ്ടിൻ്റെ വീട്ടിലാണ് കഴിക്കാൻ കഴിച്ചിട്ട് തിരിച്ച് വരുന്ന വഴി നമ്മൾ 3 പേരും
ലാലേട്ടൻ സംസാരിച്ചേ ഉള്ളൂ, ഓൾ ദി ബെസ്റ്റ് ഒക്കെ പറഞ്ഞ് വിട്ടതേ ഉള്ളൂ. ഇതിൽ അതുപോലെ തന്നെ ഷെയ്നിൻ്റെ ക്യാരക്ടർ, ഷെയ്നിൻ്റെ 25th ഫിലിമാണ്. ആൻഡ് ഷെയ്ന് എങ്ങനെയാണ് പ്രോജക്റ്റിലേക്ക് വരുന്നത്? ആദ്യമേ ഷെയ്നെ തന്നെയാണ്. സോ ഈ കഥ ലൈക്ക് എ സെഡ് കേട്ടപ്പോൾ തന്നെ ഇതിൽ ഷെയ്ൻ വാസ് ദി മെയിൻ ക്യാരക്ടർ, ഉദയൻ വാസ് ഷെയ്ൻ. കാരണം ഇന്ന് ഇൻഡസ്ട്രിയിൽ ആ ഒരു റോൾ ചെയ്യാൻ വേറെ ആർക്കും പറ്റില്ല. ഇത് ഷെയ്ൻ നോ പറയുകയാണെങ്കിൽ ഈ പ്രോജക്റ്റ് ഡ്രോപ്പ് ആവും, ആ ഒരു രീതിയിൽ. കാരണം ഷെയ്ൻ വാസ് ആ ഏജ്, ആ ഫ്ലെക്സിബിലിറ്റി, ആ വേഴ്സിറ്റാലിറ്റി എല്ലാം ഓൺലി ഷെയ്ൻ വാസ് ദി ഓൺലി പേഴ്സൺ ഇന്ന് മലയാള ഇൻഡസ്ട്രിയിൽ അത് ചെയ്യാൻ പറ്റിയത്. ഷെയ്ൻ അത് നോ പറഞ്ഞാൽ നമുക്കതൊരു ഓപ്ഷൻ ഇല്ല. ആൻഡ് സ്ക്രിപ്റ്റ് ഇത്രയും നല്ലതായതുകൊണ്ട് ഷെയ്ൻ ഓബ്വിയസ്ലി വാസ് ഓൾവേസ് ഓക്കെ വിത്ത് ദ സ്ക്രിപ്റ്റ്. അങ്ങനെയാണ് ഷെയ്ൻ, അത് വേറെ ഓപ്ഷൻ ഇല്ല, ഷെയ്നേ ഉള്ളൂ അത്. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் ஷேனுக்கு தான் சொல்லணும். ശാന്തനുവിൻ്റെ ഫിലിമോഗ്രഫി എടുക്കുമ്പോൾ സക്കരക്കട്ടി ഈസ് ഓൾവേസ് സ്പെഷ്യൽ. അതിൽ പാട്ടുകളായിക്കോട്ടെ, ടാക്സി, മരുദാനി, അത്രയും ഒരു എനിക്ക് തോന്നുന്നു അത്രയും ശ്രദ്ധിക്കപ്പെട്ട പാട്ടുകൾ പിന്നെ വന്നിട്ടുണ്ടാവില്ല. ഇപ്പോൾ സ്ക്രിപ്റ്റ് ചൂസ് ചെയ്യുന്ന സമയത്ത് ആദ്യം ശ്രദ്ധിക്കുക എന്തായിരിക്കും? ലൈക്ക് വാട്ട് ഹുക്സ് യു ഓൺ ടു എ മൂവി? Over a lot of experience, over a lot of hurdles, over a lot of failures, life will teach you something. சினிமா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், லைஃப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ இன் தட் மெச்சூரிட்டி நிறைய த பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஹவு யூ பிக் அ ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃப் லேட்டாக எனக்கு வந்து வேர் இட் ஆல் சேஞ்ச்ட். நான் வந்து காளிதாஸ் ஜெயராமோட ஒரு இது பண்ணியிருந்தேன் நெட்ஃப்ளிக்ஸில், பாவக்கதைகள், சுதா கொங்கரா மேம் டைரெக்ஷனில். அந்த கதை எடுத்து பண்ணப்போ ஒரு கேரக்டர் ஆர்க்குனா எப்படி இருக்கணும், அந்த கேரக்டரோட கிராஃப் வந்து எப்படி போகணும், அந்த கேரக்டர் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது இந்த ஸ்கிரிப்டில், அந்த ஸ்கிரிப்டோட ஒட்டி இருக்கா இல்லை தள்ளி இருக்கா, இந்த கேரக்டர்னால என்ன சேஞ்ச் ஒரு வருது, இதெல்லாமே அந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் பிகாஸ் இட் இஸ் வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல செட்டப். அது ஜொமோண்டி ஜான் வாஸ் டிஓபி. ஸோ ஒரு கம்ப்ளீட் நல்ல செட்டப்பில் பண்ணோம். ஸோ அதுலேருந்து தான் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்ன தேவைப்படும்னு. பல்டி ஸ்கிரிப்ட் நான் கேட்குறப்போ நான் என்னெல்லாம் அது ஒரு என்ன சொல் பை டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் வச்சுருக்கேன். இது இருக்கணும், இந்த மிட் பாயிண்ட் இப்படி இருக்கணும், இந்த இன்டர்வல் பாயிண்ட் இப்படி இருக்கணும், இந்த கேரக்டராக இப்படி ரைஸ் ஆகி ட்ராப் ஆகணும், திருப்பி இந்த கேரக்டர் இப்படி ஏறணும். இதெல்லாமே வந்து பல்ட்டியில் பர்ஃபெக்டாக நான் என்ன மைண்டில் வச்சுருந்தோம் அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட் மேட் மீ பிக் பல்ட்டி. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஓன்லி ஆஸ் அ லீடு. கேரக்டர் வந்து ஒரு இம்பேக்ட் ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணுதுன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிலாம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி வில்லன்ஸை வந்து பெருசாக கொண்டாடுறாங்க. மோர் தென் ஹீரோஸ் வில்லன் ஒரு நெகட்டிவ் கிரே ஷேட் பண்ணால் ஆடியன்ஸ் அது இன்னும் ஜாஸ்தி ரசிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் த கேரக்டர் அண்ட் வாட் இம்பேக்ட் யூ கிரியேட் அஸ் அன் ஆக்டர். ஸோ நான் வந்து அந்த ரோல் அப்படி தான் பார்க்குறேன். அந்த ரோல் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது ஸ்கிரிப்டில், நம்ம அந்த ரோல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, நான் பண்ண ரோல்ஸில் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும், இதெல்லாமே நான் பார்க்குறேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் ചൂസ് பண்ணுறேன். ഈവൻ മാസ്റ്ററിൽ ലോകേഷിൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്, വിജയണ്ണ കൂടെ വർക്ക് ചെയ്തിருக்கு. അപ്പോൾ അതൊക്കെ ഒരു ലേണിംഗ് എക്സ്പീരിയൻസ് തന്നെയാണ് ആസ് എ ഡയറക്ടർ, ആസ് എ സൂപ്പർ സ്റ്റാർ. மாஸ்டர் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து இன்ஃபேக்ட் அதில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ அ கெஸ்ட் அப்பியரன்ஸ். பட் லோகேஷ் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுங்கன்னு. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே நான் 35 days ஷூட் பண்ணேன். பட் ஃபைனல் ஃபுட்டேஜ் 12 minutes தான் வந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படத்தில் கதைக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அப்படி தான் போக முடியும். ஸோ என்னோட கேரக்டர் அதில் ஒட்டி இல்லை அந்த கதையோட. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு. பட் அஃப்கோர்ஸ் ஐ எம் அட் எண்ட் ஆஃப் தி டே ஹாப்பி தட் எனக்கு விஜய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என்னோட கல்யாணத்துக்கு அவர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஒரு பிரதர்லி பாண்டிங் இருக்குது எனக்கு விஜயனோட. ஸோ அவரோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒன்று கிடைச்சா போதுன்னு சொல்லி ஐ ஆக்டட் இன் தட். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ബൾട്ടി റിലീസാകാൻ പോവുകയാണ്. ഇത് കാണാൻ വരുന്ന സെപ്റ്റംബർ 26. അപ്പോൾ ഇത് കാണാൻ വരുന്ന പ്രേക്ഷകർക്ക് എന്താണ് ഓഫർ ചെയ്യാനുള്ളത് നിങ്ങൾക്ക്? ഒരു കംപ്ലീറ്റ് എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഗുഡ് ക്വാളിറ്റി സിനിമ. സോ ഇത് നമ്മൾ ഇപ്പം സന്തോഷ് കുരുളനെ അറിയാമല്ലോ. സോ വി ആർ പ്രൊഡ്യൂസിങ് ഇറ്റ് ടുഗെദർ. സന്തോഷ് കുരുള മൂവീസ് ഇഫ് യു ടേക്ക് ഒരു ഫിൽമോഗ്രഫി എടുത്തു കഴിഞ്ഞാൽ അതിൽ കാണാം ഒരു പടവും ഒരു ഇറ്റ്സ് നോട്ട് സിമിലർ ടു ദ പ്രീവിയസ് മൂവി. യു ടേക്ക് ഇന്നാത്താൻ കേസോട്, ആൻഡ്രോയിഡ് കുഞ്ഞപ്പൻ, മായാനദി, അല്ലേ, ആ ഏതൊരു ഫിൽമോഗ്രഫിക്ക് അതിൻ്റെ ഒരു ക്വാളിറ്റി അസോസിയേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും. ഇപ്പം നമുക്ക് എല്ലാവർക്കും മസാല എൻ്റർടൈനേഴ്സ് എല്ലാം ചെയ്യാം. ബട്ട് യു നീഡ് ടു ഹാവ് ക്വാളിറ്റി ഓൾസോ അസോസിയേറ്റഡ് വിത്ത് ഗുഡ് ഫിൽം മേക്കിംഗ്, അല്ലേ. സോ ദാറ്റ് ഈസ് എൻ്റർടൈൻമെൻറ്റ് ആൻഡ് at its best quality technically and as a entertainment package you will love it. And கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து தேர் மோர் எக்ஸ்போஸ்ட் இன்றைக்கி டு வேர்ல்ட் சினிமா. ஸோ ஆடியன்ஸ் ஈஸியாக ஏமாற்ற முடியாது. சும்மா லாஜிக் இல்லாத ஒரு மசாலா ஃபிலிம் அப்படின்லாம் கொடுத்து ஏமாற்ற முடியாது.
ஆடியன்ஸ் வாண்ட் கண்டென்ட் அண்ட் அதுவும் மலையாள ஆடியன்ஸ் இஸ் ஈவன் மோர் பர்டிகுலர். ஏன்னா மலையாள லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி மலையாள சினிமா வந்து இஸ் மோர் ஒரிஜினல். எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமா அண்ட் பர்சனலி ஃபார் அன் ஆக்டர் ஐ திங்க் இது நான் நிறைய தமிழ் இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். மலையாள சினிமா வில் பாலிஷ் அன் ஆக்டர். ஏன்னா இப்போ நானே வந்து தமிழ் சினிமாவில் நடித்து நான் ஒரு மீட்டரில் நடிப்பேன். பட் இங்கே டைரக்டர் உன்னி வந்து நான் ஸ்பாட்டில் நடிக்கும் போது பிரதர் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க அப்படிம்பாரு. எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது. ஓ அப்போ இதுதான் கரெக்ட் மீட்டர்னு நினச்சிட்டு இருந்தால் இங்கே மலையாள சினிமா வரும்போது வேறு ஒரு விஷயம் கற்றுத்தராங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. ஸோ டெஃபினெட்லி மலையாள சினிமா வந்து ஆடியன்ஸ் தேர் லுக்கிங் அவுட் ஃபார் குட் கண்டென்ட். அது வந்து டெஃபினட்டாக பல்ட்டியில் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் காட் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் காட் அமேசிங் ஆக்ஷன், நல்ல கபடி சீக்வன்சஸ், குட் பெர்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டார் காஸ்ட் இருக்குது. லைக் ஷேன் நிகம்லேருந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார், அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டார் காஸ்ட் நாங்கள் இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டார் காஸ்ட் நல்லா இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அ குவாலிட்டி ஃபிலிம். அண்ட் லைக் ஹவு பினோவேட்டன் செட், சந்தோஷ் சரோட லைனப் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்போது பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு டைரக்டரோட படம் ஏன் போய் பார்க்குறோன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலிம்ஸ், அவங்ககிட்டேருந்து ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் சந்தோஷ் சாரோட லைனப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து சில படங்கள் வெற்றி, சில படங்கள் தோல்வி, அதெல்லாம் தாண்டி த குவாலிட்டி அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹீ டேக்ஸ். ஸோ அந்த வரிசையில் வந்து பல்ட்டி வில் பி அனதர் ஃபிலிம் விச் வில் மேக் ஹிம் ப்ரவுட். ஸோ அந்த நம்பிக்கையில் பீப்புள் இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். சில பேர் நான் இந்த ஆக்டருக்காக போய் பார்க்குறேன், சில பேர் நான் டைரக்டருக்காக போய் பார்க்குறேன், சில பேர் நான் மியூசிக் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த மாதிரி மியூசிக்காக போய் பார்க்குறேன், சில பேர் ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்பி அந்த இப்போது காலங்காலமாக தமிழ் சினிமாவில் இருக்கும் ஏவிஎம் அப்படின்னு ஒரு பேனர் பேரை போட்டால், தமிழில் சொல்கிறேன் ஏவிஎம் அப்படின்னு போட்டால் மக்கள் வருவாங்க. பிகாஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் நல்ல படங்கள் கொடுக்கும் அப்படின்னு. ஆஃப் லேட்டாக நம்ம எடுத்தோன்னா இப்போ ஒரு ஏஜிஎஸ் சினிமாஸ், ஒரு சன் பிக்சர்ஸ்னால் பிரம்மாண்டமான படங்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தோஷ் குருவிலா சார் வந்து குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுப்பாரு. இட் வில் பி பிரம்மாண்டமான ஃபிலிமும் இருக்கும். லைக் மரக்கார் மாதிரி வந்து ஒரு படம் அந்த மாதிரி இருக்கும். மகேஷ் பிரதிகாரம் மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு ராவாக ரியலிஸ்டிக்கான ஒரு சின்ன ஃபிலிமாகவும் இருக்கும். ஸோ ஹிஸ் லைன் அப், ஹிஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் குட் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காக வந்து பார்க்குற ஆடியன்ஸும் இருக்காங்க. பட் டெஃபினட்டாக ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ தே வில் பி ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்ட். ஏன்னா எல்லா ഇമോഷൻസും இருக்கும் കഥയിൽ. സോ ഇതിൽ എന്ത് ചോദിച്ചോ എല്ലാം ഉണ്ട്. പ്രൊഡക്ഷൻ ഹൗസിന് നല്ല പ്രൊഡക്ഷൻ ഹൗസ്, ടെക്നിക്കൽ ടീമിന് നല്ല ടെക്നിക്കൽ, മ്യൂസിക്കിന് സായ് അഭ്യങ്കർ ഫസ്റ്റ് മൂവി. ആൻഡ് ആഫ്റ്റർ ദിസ് സായ് ഈസ് ഓൾറെഡി സൈൻഡ് അപ്പ് 10 പടം ഇപ്പം പുള്ളി ചെയ്തിട്ടുണ്ട്. 8 കഴിഞ്ഞ് ഇനി അടുത്ത 2 കൂടെ സൈൻ ചെയ്യാം പുള്ളി. ഇനി പുള്ളിനെ 2029 വരെ ഡേറ്റ് ഇല്ല, 2029 വരെ. സോ നമ്മൾ ലക്കിയാ വി ഗോട്ട് ഹിസ് ഫസ്റ്റ് മൂവി. Technical crew, like I said, Kill, Uri, editors, the cameraman, the chief associates, sound designers, എല്ലാം ഇനി കാസ്റ്റിന് ദ മൊമെൻറ്റ് നമ്മൾ 2 ഗ്ലിംസും കൂടെ വിടുമ്പം കാസ്റ്റും കംപ്ലീറ്റ് ആയി. മ്യൂസിക് ജാലക്കാരി എന്നായിരിക്കും ആ പാട്ടിനെ പറയുക. ഐ എം ഇൻ ലവ് വിത്ത് ദാറ്റ് സോങ്. ഞാൻ ഈ പാട്ട് ലാലേട്ടനെ കേൾപ്പിച്ചു. അൺഒഫീഷ്യലി ഞാൻ ജസ്റ്റ് ലാലേട്ടനെ കാണിച്ചപ്പോൾ കേൾപ്പിച്ചിട്ട് പുള്ളി അന്ന് സെറ്റിൽ വെച്ച് ഈ പാട്ട് പാടിക്കൊണ്ട് നടക്കുമായിരുന്നു. ബിക്കോസ് അത് അത്രയും ഒരു ഹുക്ക് സോങ്ങാണ്. ഞാൻ എന്നിട്ട് ചേട്ടാ പാടലേ എല്ലാവരും കേൾക്കും. ബൾട്ടി ഒരു വലിയ ഹിറ്റ് ആവട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച് ഇത്രയും ടൈം സ്പെൻഡ് ചെയ്തു. നന്ദുന് എന്ത് തോന്നി കണ്ടിട്ട്, 3 ഗ്ലിംസ് കണ്ടിട്ട്? വാട്ട് ഈസ് യുവർ ഫീഡ്ബാക്ക് അറ്റ് മാതൃഭൂമി? ഭയങ്കര എൻഗേജിങ് ആയിട്ടുണ്ടായിരുന്നു. അതിൻ്റെ ഓരോ വിഷ്വൽസ് ആയിക്കോട്ടെ, ഗ്രേഡിങ് ആയിക്കോട്ടെ, എല്ലാം കൊണ്ടും ഭയങ്കരമായിട്ട് എൻഗേജിങ് ആയിട്ട് 3 കണ്ട 3 ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. ആൻഡ് വിഷിംഗ് യു എ വെരി ബെസ്റ്റ് ആക്ച്വലി. താങ്ക് യു. ആൻഡ് எனக்கு வெரி பிக் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ ப்ரெஸ் மீடியா அண்ட் மலையாளம் ஆடியன்ஸ். எப்படி என்னோடய அம்மா வந்து அவங்களோட முதல் படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள், அதுலேருந்து எப்படி எங்கள் அம்மாவோட கெரியரில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக மலையாள ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க, அதே சப்போர்ட் நானும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ என்ன சொல்கிறது, ஐவ் கிவன் அப் மை பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ டெஃபினட்டாக நானும் ஐம் லுக்கிங் அவுட் ஃபார் அ குட் பிரேக். எனி குட், எனி ஸ்ட்ராங் ரோல்ஸ் நான் கண்டிப்பாக நான் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். நான் பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டராக தட் இஸ் ஐட் லைக் டு see a variety of roles. நான் ஒரு 20 years down the line நான் என்னோட லைஃப்பை திரும்பி பார்க்கணுன்னா வந்து இட் இஸ் நாட் அபவுட் how many films I've done, it is the quality of films I've done. ஸோ அதனால் எனி குட் ரோல்ஸ் ஐ would like to do. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், കണ്ടിപ്പാ എங்கள் അമ്മാവ് സപ്പോർട്ട് പണ മാതിരി എന്നെയും സപ്പോർട്ട് പണുങ്ങன்னு കേൾക്കും. ഡെഫിനറ്റ്ലി വലിയൊരു ഹിറ്റാവട്ടെ. ശാന്തനു ഇനിയും ഒരുപാട് സിനിമകൾ മലയാളത്തിൽ ചെയ്യുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. അല്ല, ഇത് നേരത്തെ അൽഫോൻസിനെ പറഞ്ഞ പോലെ തന്നെയാണ്. ഇത് ശാന്തനുവിൻ്റെ ഐ തിങ്ക് ഇറ്റ്സ് വൺ ഓഫ് ഹിസ് ബെസ്റ്റ് പെർഫോമൻസസ് എവർ. ആൻഡ് ദ വേ ഹി ഹസ് കം ഔട്ട്, ഇതിൻ്റെ സെക്കൻഡ് ഹാഫ് ഇസ് ശാന്തനു ഹസ് പുൾഡ് ഓഫ് സംതിങ് വിച്ച് ഇസ് വെൻ യു വാച്ച് ഇറ്റ്
കാണുമ്പോൾ അറിയാം. ഇത് കഴിഞ്ഞ അൽഫോൻസ് പറഞ്ഞ പോലെ തന്നെയാണ് ശാന്തനുവിൻ്റെ കാസ്റ്റിംഗ് കോൾസ് എല്ലാം ഇതിൻ്റെ സൈഡ് കാര്യം പറഞ്ഞ പോലെ പിന്നെ ഡേറ്റ് ഇല്ലാത്ത അവസ്ഥയാവും. അതെ, ഓൾറെഡി ഗ്ലിംസ് കണ്ടിട്ട് തന്നെ പുള്ളിയുടെ വിളിയല്ലേ. நம்ம நிறைய பேர் கால் பண்ணிரும்போ என்ன மெயினானா தமிழ் சினிமாவில் நிறைய பேர் என்ன நிறைய விதமாக பார்த்துருக்காங்க. பட் இந்த ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு தமிழில் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் என்கிட்ட கால் பண்ணி இப்படி ஒரு சாந்தனு நாங்கள் பார்த்ததில்ல, அந்த என்னை காமிச்ச என்னோட லுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்கின் டோன், என்னோட ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட்லாம் அஃப்கோர்ஸ் டைரக்டர் உன்னியோட ஒர்க் நிறைய இருக்குது. சின்னதாக என்னை கரெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேமராமேன் எனக்கு காமிச்ச விதம், இது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்திருக்கு. ஸோ அங்கே தமிழ் சினிமாவில் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் ஆகிருக்கு எனக்கு. അത് സോ മച്ച് ഹാർഡ് വർക്ക്, പുള്ളിയുടെ ഒക്കെ ഹാർഡ് വർക്ക്. നേരത്തെ പറഞ്ഞ പോലെ സിനിമ തുടങ്ങുന്നതിന് മുമ്പ് ഓൾമോസ്റ്റ് 30 to 45 ഡേയ്സ് അതിൻ്റെ പ്രെപ്പ് വർക്കും, അത് കഴിഞ്ഞ് 94 ഡേയ്സ് ആയിരുന്നു ഷൂട്ട്. ആൻഡ് നോട്ട് വൺ ഡേ ശാന്തനു ലേറ്റ് ആവുകയോ വരാതിരിക്കുകയോ ഒന്നുമില്ല. 94 ഡേയ്സ് ബിഗ് തിങ് അല്ലേ മലയാളം സിനിമയിൽ. ശാന്തനു പോലത്തെ ആൾക്കാരൊക്കെ വന്ന് ഇത്രയും ഓണസ്റ്റായിട്ട് സിൻസിയർ എഫേർട്ട് ഇടുന്ന ഇറ്റ്സ് എ ബിഗ് തിങ്. அது கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் சொல்லணும். பிகாஸ் தமிழ்லேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ரோல் கொடுத்து என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து 100% நான் வந்து ஐ ஷுட் கிவ் பேக் டு them வாட் தே ட்ரஸ்டட் இன் மீ. എനിവേ ഈ ഗ്ലിംസും എല്ലാം വെച്ചിട്ട് ഇറ്റ് ഹാസ് കം ഔട്ട് റിയലി ഗ്രേറ്റ് ആൻഡ് എക്സ്പെക്ടിങ് ദ സെയിം ഫ്രം ദ മൂവി ഓൾസോ. ഷുവർ. അത് നെക്സ്റ്റ് വീക്ക് യു വിൽ സീ മോർ. இதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வரும். വലിയ ഹിറ്റാവട്ടെ. എല്ലാ ആശംസകളും. Thank you so much. Thank you so much.